இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும் நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. ஐயா ராமானுஜர் புகழை நாம பெருக்கிக் கொள்ளுவோம், அவர் சிறப்பை நாம் ஊரெல்லாம் கூட்டிக் கொள்ளுவோம். கணக்கறியா நிலையை நாம கழித்து கொள்ளுவோம், இனி கணக்கேதான் உலகென்ற நிலையை வகுப்போம். தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. போடு தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க அம்மா, காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும் நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி அமிர்த ஜெயந்தி. இன்றைய காற்றோடு கணிதத்தில் நாம் முதலில் கேட்கவிருப்பது பொதுமக்கள் கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. வணக்கம்மா, நீங்க இப்ப எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்க பேர் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. நான் குந்தவை குழுவிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் விஜயராணி. ஜெயராணி, சரி. இப்போ இது வந்து பெரியார் பண்பலையோட காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு கணித ரேடியோ. இதுல வந்து எல்லாருக்குமே பொதுமக்களுக்கான சாதாரண மக்களுக்கான கணக்கை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நீங்க நேயர்களுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னா, உங்களோட டெய்லி வாழ்க்கையில காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் எங்கெல்லாம் கணக்கு வருது, நீங்க இப்போ என்னென்ன கணக்கெல்லாம் பாக்குறீங்க, அதுல நீங்க ஏதோ சிக்கனம் பிடிக்கிறீங்களா, அந்த மாதிரி உங்களோட அனுபவத்தை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கணும். இப்போ நம்ம காலையில 1 லிட்டர் பால் வாங்கினோம்னாக்கா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இருந்தாக்கா அந்த பால் அன்னைக்கு முழுதுக்கும் போய்விடும். யாரோ 2 பேர் வந்துட்டாங்கன்னா நம்ம இரவுக்கு வந்து அந்த பால் தட்டுப்பாடாக இருக்கும். அப்போ நம்ம போய் கடையில போய் அந்த பால் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கணும். அது ஒரு கணக்கு. சரி. அப்புறம் வந்து இட்லிக்கு போட்டோம்னா 1 கிலோ இட்லிக்கு போட்டிருந்தோம்னாக்கா நமக்கு 2 நாளைக்கு வரும்னு சொன்னாக்கா, இரவு யாரோ 2 பேர் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா மறுநாள் நமக்கு இருக்காது. அப்படி இயங்கும்போது மறுநாள் நம்ம வந்து வேற ஏதாவது உப்புமாவோ ஏதோ ஒண்ணு நம்ம செய்துக்கணும். அப்ப அது இத்தனை பேருக்கு இந்த 1 கிலோ போட்டோம்னா 2 நாளைக்கு 4 பேருக்கு 2 நாளைக்கு வரும் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு பண்ணி வச்சிருப்போம். அப்ப கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு பத்தாம போயிட்டா நம்ம மறுபடியும் செஞ்சுக்கணும். அதுலயும் நமக்கு ஒரு கணக்கு தான். இட்லிக்கு ஊற போடணும்னா 1 கிலோ அரிசி ஊற போட்டோம்னாக்கா அதுக்கு 250 கிராம் உளுந்து போடணும், ஒரு 10 வெந்தயம் போடணும். அதுல அப்படி போட்டு அரைச்சோம்னா தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதுலயும் நம்ம கலந்து போடும்போது கணக்காக போட்டாங்க. சரி. அது போல இப்ப இது தவிர நம்ம வந்து இப்ப வீட்டுல வந்து வேற கணக்கெல்லாம் பாக்குறோம் இல்லையா, வரவு செலவு கணக்கு, அதை நீங்க பாக்குறீங்களா, உங்களோட வீட்டுக்காரவங்க பாக்குறாங்களா, அதுல நீங்க எப்படி மிச்சம் பிடிக்கிறீங்க, வீட்டுக்காரர் அல்லாம நம்ம சேமிப்போம் அதெல்லாம் எப்படி செய்றீங்க அப்படிங்கறது. நான் எனக்கு தனியா காசு கொடுத்துறாங்க வீட்டு செலவுக்குன்னு சொல்லி, அதை நான் வச்சுக்கிட்டு நான் சிக்கனமா செலவு பண்ணி நான் நான் கொஞ்சம் சிக்கனம் பண்ணி காசு வச்சுக்குவேன். அவங்க இல்லாத பையன்கிட்ட கேக்குறப்ப நான் கொடுப்பேன். திருப்பி கொடுத்துட்டு அவங்க கொடுத்தா வாங்கிக்குவேன், இல்லாட்டி சரின்னு நான் விட்டுருவேன். அதனால எனக்குன்னு தனியா செலவுக்குன்னு பணம் கொடுத்துருவாங்க. இந்த உள்ளதான் நீ பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு நான் சிக்கனமா செலவு பண்ணி நான் கையில காசு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி சரி சரி. இப்ப சிக்கனமா பண்றேன் அப்படிங்கிறீங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு வீட்டுல மளிகை ஜாமான் வாங்குறீங்க இல்ல காய்கறி வரீங்க, அதுல எப்படி சிக்கனத்தை கடைபிடிக்கிறீங்க கணக்கா இருந்து, அதை சொல்லுங்க. மாசம் எனக்கு வீட்டு செலவுக்கு எப்பொழுதும் 10 ரூபா பணம் கொடுப்பாங்க. அதை நான் என்ன செஞ்சேன், எங்க வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம். அப்ப வீடு கட்டியிருந்தா அங்க டெய்லி போயிட்டு எங்க ஊருக்கு போயிட்டு இருந்தாச்சு. எனக்கு அந்த மாசம் செலவாகல. அந்த காசை வச்சுட்டு நான் போய் மொத்தமா மளிகை கடையில போய் எல்லாம் வருஷத்து அம்மானா வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்கள கார்ல எடுத்துட்டு போய் தான் அவங்க நில்லுங்க அதை வாங்கிட்டு வந்து வச்சேன்.
அப்போ கேட்டாங்க, நான் இந்த மாதம் நமக்கு செலவு இல்லை, அதனால அந்த காசு நான் ஜாமான் வாங்கிக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் மறு மாதம்லாம் இப்போ நான் ஜாமான் வாங்கலை. ஏதோ நான் சிக்கனமாக கையில் காசு வச்சுக்கிறது தான். நான் மொத்தமா வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப நல்லது. நான் நினைச்சப்போ ஒரு 2 கிலோ போட்டு அரைச்சி மிளகா மல்லி அரைச்சி கொண்டு வந்து வச்சுட்டோம், ஒரு 3-4 மாசம் நம்ம அரைக்க வேண்டியதில்லை. அப்பப்போ மாசம் போய் வாங்குறோம்னு வச்சுங்க, ஒவ்வொரு மாசமும் 50 ரூபாய் ஏறும், 100 ரூபாய் ஏறும், ஒவ்வொரு ஜாமானும் 25 ரூபா கூட போயிடும். அதுக்கு இப்படி வச்சுக்கிட்டோம்னா வருஷத்துக்கு குறையிறப்ப வாங்கிட்டு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதாவது இப்ப என்னன்னா கொடுக்குற காசை நம்ம அப்படியே செலவு பண்ணிடாம, ஆனா அவங்கள்ட்ட நம்ம செலவு பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இதை வந்து கிராமத்துல கூட இதை செருவாட்டு காசுன்னு சொல்லுவாங்க. இதை அதை நம்ம வச்சுட்டு ஏதாவது நம்ம பிடிச்ச பொருள் இருந்தாக்கா ஆசைப்பட்டதை நம்ம வாங்கிக்கிறோம், அவங்களை எதிர்பார்க்காம நம்ம வாங்கிக்கிறோம். வீட்டுக்கு தேவையான பொருள் கூட நம்ம காசை வச்சு நம்ம வாங்கிக்கிறோம், அவங்கள எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. அதனால அதை சிக்கனமாக தான் பண்ணிக்கிறோம். சேமிப்பு பண்றோமா? சேமிப்பு பண்றோம். ஏதோ ஒரு குழுவுல சேர்ந்து காசு போட்டுக்கிறது, காசு அதை மொத்தமா எடுத்து ஏதாவது வாங்கிக்கிறது, 2 கிராம் நகை இப்படி வாங்கிக்கிறது தான் சாதாரணமாக எல்லாரும் செய்கிறது தான். அதெல்லாம் சரி சரி. இப்ப இதை தவிர வீட்டு பராமரிப்புல வேற ஏதாவது கணக்கு இருக்கா? இப்ப நம்ம தரையை துடைக்கிறோம், இப்போ இவ்வளவு நம்ம அந்த தரை துடைக்கிறதுக்குலாம் இப்ப அந்த இதெல்லாம் வந்திருக்கு, லைசால் இதெல்லாம் வந்திருக்கு, அதுல எல்லாம் கூட சோப்பு யூஸ் பண்றதுல எல்லாத்துலயுமே நம்ம கணக்கா இருக்கணும். அதெல்லாம் நீங்க இந்த மாதிரி அதுல வந்து நான் லிக்விட் அது மாதிரிலாம் நான் வாங்காம டெட்டாலும் சோப் ஆயிலும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். கிலோ வாசல் போனப்ப பாட்டில்ல வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். அந்த தண்ணியில ஊத்தி அந்த டெட்டால கொஞ்சம் ஊத்தி போட்டு தொடச்சி விட்டுட்டோம்னா அது நல்லா வரும். அந்த சோப் ஆயில் கார் துடைக்கிறதுக்கு, மோட்டர் சைக்கிள் துடைக்கிறதுக்கு எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திக்கிட்டோம்னாலே அது நம்மளுக்கு இழுத்து வருது. நான் அது போல வாங்கி வச்சிருக்கேன். வாசனைக்கு வேணாக்கா ஏதாவது ஊத்திக்கலாம். நம்ம கடையில காசு கொடுத்து அது காசுல தானே இருக்கு. இது வந்து ரொம்ப நாளைக்கு இன்னொரு நாளைக்கு இழுத்து வருது. அந்த சோப் ஆயில் வந்து அளவா பயன்படுத்தணும். அளவா கொஞ்சமா ஊத்திக்கிட்டோம். ஒரு வாழை தண்ணிக்கு ஒரு மூடி ஊத்திக்கிட்டோம்னா, கொஞ்சம் டெட்டால் அதுல ஊத்திக்கிட்டோம்னா, ரெண்டுத்தையும் கலந்துக்கிட்டோம்னா அந்த சோப் ஆயில் நல்லா சரசரத்தான இழுத்துட்டு வரும். மற்ற லைசால் எல்லாத்தையும் விட நல்லா இழுத்துட்டு வருது. நான் அது போல வாங்கி வச்சிருக்கேன். சரி. இப்போ அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, மளிகை ஜாமான்லாம் வாங்குறதுல மிச்சம் பண்ணி செலவு சேமிச்சு வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி இந்த வாசனை திரவியங்கள்லாம் காசு கொடுத்து வாங்காம அதையும் குறைச்ச விலையிலையும் அதே சமயம் ஆரோக்கியமாகவும் செஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி இப்ப சலவை கணக்குன்னு ஒண்ணு பார்ப்போம். அந்த சலவை பத்தி அதுல நீங்க மிச்சம் பண்றீங்களா இல்ல சலவைக்கு போடுறீங்களா? என்ன சலவைக்கு நான் போடுறேன். எனக்கு வந்து தேய்க்க முடியாது. ஆனா நல்ல மொத்த துணியெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டுக்குவேன். பாக்கி லேசான துணியை நான் செத்த நேரத்துல ஊற வச்சு கையாலே துவைச்சிடுறது. காடு நேரத்தை கையால துவைச்சிடுவேன். அந்த சாரோட பேண்டு இது மாதிரி இருக்கிறத மட்டும் நான் போட்டுக்கிறது. புடவைங்க ஒரு 5-6 புடவை சேர்ந்துட்டு முடியாதுன்னு நினைச்சேனாக்கா அதை போட்டுக்குவேன். முடிஞ்சாலும் நான் கையால துவைச்சுக்குவேன். சலவைக்கு போடுறேன்னு சொல்றீங்க இல்லையா துணியை, அதுல கணக்கு இருக்குல்ல. நம்ம பாட்டு கும்பலா துணியை அள்ளி கொடுக்க மாட்டோம். அப்ப எப்படி கொடுப்போம்? நம்ம சலவை கொடுக்கும்போது சலவை தொழிலாளிகிட்ட எண்ணி கொடுப்போம். எண்ணி தான் கொடுப்பேன். சலவை நான் துவைச்சு தான் கொடுப்பேன். எண்ணி கொடுப்பேன். 15 துணி இருக்கு, 20 துணி இருக்கு, புடவை இருக்கு, தனது ஆக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி தான் கொடுப்பீங்க. சரி. இப்ப இதை தவிர வேற நேர நிர்வாகம்னு இருக்கு. இப்ப நீங்க காலையில எந்திரிச்சோடனே பால் கணக்கு சொன்னீங்க, அப்புறம் மளிகை ஜாமான் கணக்கு சொன்னீங்க, அப்புறம் குழுவுல சேமிப்பேன்னு சொன்னீங்க. இப்ப சலவைக்கு போடும்போதும் நம்ம கணக்கு இருக்கு. எண்ணி தான் கொடுக்கணும், எண்ணி தான் வாங்கணும். ஒரு உருப்படிக்கு எவ்வளவோ அதை பார்த்தா நம்ம பெருக்கல் கணக்கு அப்ப இருக்கு. இதை தவிர வேற என்ன கணக்கு இப்ப உங்களுக்கு இருக்கு? தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு ஜாமான்லாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பரில் தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா.
ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்ல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துகிட்டு போகிறேங்க்கா. அடடா இல்லைக்கா, எல்லாமே இங்கிலீஷ் பேப்பராகவே இருக்கு. பரவாயில்ல அக்கா, நமக்கு வந்து ஒரு 5 கிலோ வருதுக்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு. பரவாயில்ல அக்கா, நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாக்குலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே? எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும். ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்ல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித்தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ புட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ் செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்க. வேற என்னன்னாக்கா 1 மணி ஆயிடுச்சுனாக்கா அவன் வந்துருவாங்க. நேரம் 12 மணிக்குள்ள நம்ம சமைச்சு முடிச்சுட்டு வீடு வாசலாம் கூட்டிட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு நம்ம பெரியா உட்காந்துருந்தாக்கா வந்துதான் நம்ம சாப்பாடு போடணும். 1 மணில இருந்து 2 மணிக்குள்ள வருவாங்க. நான் அதுக்குள்ள 1 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்துருப்பேன் நானு. அப்புறம் 2 மணிக்கு வந்துட்டு 2 மணி 2:15 வரையும் இருந்துட்டு அவங்க போனதான் அவன் 4:30க்கு ஏதாவது டிஃபன் செஞ்சு வச்சிருவேன். 5 மணிக்குள்ள வச்சிருவேன். அவங்க 6 மணிக்கு வருவாங்க. அவங்க காஃபி போட்டு டயத்துக்கு அந்த செஞ்சு கொடுத்து. அப்ப நேர நிர்வாகம் நம்ம சரியா பண்ணோம்னா வீட்டுல மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? நம்ம பாட்டு அவங்க வர்றப்ப ஏதோ பண்ணிக்கிட்டு தலையை வச்சு போட்டுட்டு வீட கூட்டாம இருந்தோம்னா அவங்களுக்கும் ஒரு இது வரலாம். அவங்க வரத்துக்குள்ள அவங்க வர நேரம் நமக்கு தெரியும். அதனால அவங்க வரத்துக்குள்ள நான் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஃப்ரீயா இருப்பேன். அவங்க இருக்கிறப்ப நான் செய்ய மாட்டேன். அப்ப நேர நிர்வாகம் பண்ணோம்னா வீட்டுல மகிழ்ச்சி இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த நேர நிர்வாகம் வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, சில பணம் எல்லாம் கட்டுறதுல நேர நிர்வாகம் இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்த்து செஞ்சுக்குவீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, செய்யறது இல்லை. ஆனா வந்து ஞாபகப்படுத்துவீங்க. என்னென்ன பண்ணலாம் நீங்க கட்டுவீங்க மாசத்துல? ஈபிக்கு கட்டுவோம், அதெல்லாம் அவங்க பேங்க்ல பிடிச்சாங்க. அது எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அப்புறம் குழுவுக்கு கொடுப்பேன், சீட்டு போட்டா சீட்டுக்கு கொடுப்பேன், பால்காரங்களுக்கு கொடுப்பேன், கேபிள்காரவங்க அந்த மாதிரி பேப்பர்காரவங்களுக்கு கொடுத்துருவேன். அதெல்லாம் நான் தான் கொடுப்பேன். இல்லை மளிகை ஜாமான் இல்லாத மளிகை ஜாமான் அவங்க மட்டும் இந்த மேற்கொண்ட ஜாமான்ங்க எதுவும் இல்லையோ அதை போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது. இப்ப நீங்க குடுக்கறதுங்கிறது வந்து வாய் கணக்கா குடுப்பீங்களா? இப்ப எழுதி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு? நான் வாய் கணக்கு தான், எழுதி வைக்க மாட்டேன். பூக்காரங்களுக்கு கொடுப்பேன். அவங்களுக்கு 2 நாள் 3 நாள் இத்தனை நாள் கூட வாங்கியிருக்கேன், இவ்வளவு காசுக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லி காசு கொடுப்பேன். உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கிறதுனால நீங்க வாய் கணக்கே? ஆமா, நான் எழுதி எல்லாம் வைக்க மாட்டேன். ஆனா பொதுவா நம்ம எழுதி வச்சோம்னா நல்லது. ஏன்னா வந்து நமக்கு ஒரு ஏதோ ஒரு இது வந்து அவ்வளவு பணம் கொடுத்தனே என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது மறந்து கூட நம்ம போயிருக்கலாம். ஏதோ ஒரு செலவு செஞ்சுட்டு மறந்து கூட போயிருக்கலாம். கணக்கு பொறுத்த வரைக்கும் எழுதி வச்சா கணக்கு வந்து நல்லது. நீங்க ஆனா உங்களோட ஞாபக சக்தியால சாரு ஏதோ மொத்தமா பணம் கொடுத்து எதுக்காவது வாங்கிட்டு போவாங்க, வேலைக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நான் எழுதி வச்சிருவேன். ஏன்னா கொடுத்துட்டு நான் மறந்துடுவோம். அவங்கள்ட்ட கொடுத்துட்டு கணக்கு கேட்கும் போது முழிக்கணும், எழுதி வச்சிருந்தா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அப்ப கணக்கு எல்லா இடத்துலயுமே இருக்கு. அந்த வீட்டுக்காரா இருந்தாலும் கணக்கு தான், யாரா பிள்ளைங்களா இருந்தாலும் கணக்கு தான். அந்த காசுக்கு கணக்கு கொடுத்துதான் ஆகணும். அப்பதான் வந்து மகிழ்ச்சி இருக்கு. கணக்கு இல்லைன்னா பிணக்காயிடும். ஒரு கணக்கு தப்பா சொன்னா கூட போய் சொல்றோமோ, ஆனா நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கா, நம்ம எடுக்கல அந்த காசை எப்ப கொடுத்தாலும் மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வந்து ரொம்ப மனசுக்கு எடுத்து அடிச்சுக்கும். என் காசு என்ன பண்ணும், அந்த கணக்கை தப்பா சொல்றேன்னு
மனசு கலந்து கலந்து அடிச்சுக்கும். அப்போ வந்து மனசு அடிக்கிற அளவுக்கு கணக்கு இருக்குன்னா கணக்கு நமக்கு உயிர். ஆமாம்மா, கணக்கு உயிர் தான். கணக்கு தப்பா சொல்லிட்டோம்னாக்கா அவ்வளோதான், ரொம்ப சங்கடமா இருக்கும். அப்போ வந்து காலையில தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எல்லாரோட வாழ்க்கையிலையும் கணக்கு இருக்கு. அதனாலதான் இந்த வருஷத்தை வந்து நம்ம பிரதமர் அவர்கள் வந்து கணக்குக்கான வருடமா அறிவிச்சிருக்காங்க. அப்ப நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க? நான் கும்பகோணம். அப்ப அந்த கும்பகோணத்துல பிறந்த வளர்ந்த ராமானுஜர் அவரோட நினைவுக்காக தான் இந்த வருஷத்தை வந்து பிரதமர் வந்து கணிதத்திற்கான ஆண்டு அப்படின்னு அறிவிச்சு அதுக்காக ரேடியோ மேத்தமெட்டிக்ஸ் இந்த வானொலியையும் ஆரம்பிச்சு இப்ப நம்மளோட பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க நேயர்கள்ட்ட பகிர்ந்த இந்த நிகழ்ச்சி எல்லாமே விரைவில் ஒளிபரப்பாகும். கேட்டு மகிழ்ந்தோம். ரொம்ப நன்றி. நன்றி. இதுவரை நாம் கேட்டது பொதுமக்கள் கணிதம். இந்த பகுதியில் நம்மோடு உரையாடியவர் விஜயராணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது மின்சாரத்தில் கணிதம். உங்கள் வீட்டில் ஸ்விட்ச் போட்டால் மின்விசிறி ஓடுகிறது, லைட் எரிகிறது. அது எப்படி என்று தெரியுமா? அதற்கு காரணம் மின்சாரம். மின்சாரம் என்றால் என்ன? அது எப்படி உருவாகிறது? மின்சாரம் என்பது எலக்ட்ரான்களின் இயக்கம். அதாவது எலக்ட்ரான்கள் ஓடுவதால் மின்சாரம் இயங்குகிறது. பாலை லிட்டர் என்ற அளவால் அளக்கிறோம். அதேபோல் அரிசியை கிலோ என்ற அளவால் அளக்கிறோம். அதேபோல மின்சாரத்தை அளப்பதற்கும் ஒரு கணக்கு இருக்கிறது. மின்சாரத்தை அளப்பதற்கு நாம் பயன்படுத்த அலகு எது என்றால் ஆம்பியர். அதனால்தான் எப்போதுமே மின்சாரத்தின் அளவை குறிக்கும்போது 10 ஆம்ப்ஸ் 1 ஆம்ப்ஸ் என்று ஆம்பியரை சுருக்கமாக கூறுவார்கள். அதேபோல மின் அழுத்தத்தை அளப்பதற்கும் ஒரு கணக்கு இருக்கிறது. மின் அழுத்தத்தை ஆம்பியர் என்ற அலகால் நாம் அளவிட முடியாது. மின் அழுத்தத்திற்கு தனியாக ஒரு அலகு இருக்கிறது, அதுதான் வோல்ட்ஸ். மின் அழுத்தத்தின் அலகு வோல்ட். அதனால்தான் எப்போதும் மின்னழுத்தத்தை மட்டும் வோல்ட் என்று குறிப்பிடுகிறோம். சாதாரணமாக நம் வீட்டுக்கு வரும் வோல்டேஜ் 230 வோல்ட்ஸ் என்று சொல்லுகிறோம். மின்னலிலிருந்து மின்சக்தி கிடைக்கும். இதை கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா? பெஞ்சமின் பிராங்க்லின் என்ற அறிஞர். இவர் வெறும் அறிஞர் மட்டும் கிடையாது, கணித மேதையும் கூட. அதனால்தான் எலக்ட்ரான்களின் ஓட்டத்தை கணக்கிட்டு மின்னலிலிருந்து எவ்வளவு மின்சக்தி கிடைக்குமா கிடைக்காதா என்பதையும் கண்டறிந்திருக்கிறார். எலக்ட்ரான் இயக்கத்தில் மின்சாரம் உருவாகும் என்பதை கண்டுபிடித்தவர் இங்கிலாந்து விஞ்ஞானி ஜே தாம்சன். மின்சாரம் ஒளியின் வேகத்தை விட எவ்வளவு வேகமாக பாயும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மின்சாரம் ஒளியின் வேகத்தை விட 1,86,000 மைல் வேகத்தில் செல்லும். மின்சாரம் கடத்த பயன்படுத்த உதவுவது உலோக கம்பிகள். குறிப்பாக செம்பினால் செய்யப்பட்ட கம்பிகள் அதிகமாக பயன்படுகிறது. மரம், பிளாஸ்டிக் போன்றவை மின்சாரத்தை கடத்தாது. ஒரு நொடி மின்னலில் எவ்வளவு மின்சாரம் பாய்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு நொடி மின்னலில் 3 மில்லியன் வோல்ட்ஸ் மின்சாரம் பாய்கிறது. நீர், காற்று, வெப்பம் ஆகியவற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. வெப்பம் என்று சொல்லும்போது அந்த வெப்பத்தை தருவதற்கு சூரியன், நிலக்கரி, அணு, எண்ணெய் இவற்றுள் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்துவார்கள். மின்சாரத்தை பயன்படுத்த உதவும் பொருட்களாக ஸ்விட்சு, சாக்கெட், ஃபியூஸ், மீட்டர் போன்றவற்றை
நாம் பயன்படுத்துகின்றோம். இதனை கண்டுபிடித்தது யார் தெரியுமா? சர் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆவார். மின்சாரத்தை பயன்படுத்த உதவும் பொருட்கள் சாக்கெட், சுவிட்ச், ஃபியூஸ் போன்றவை இல்லாவிட்டால் நாமும் மின்சாரத்தை பயன்படுத்த முடியாது, அவற்றை பாதுகாக்கவும் முடியாது. அதாவது மின்சாதன பொருட்களை பாதுகாப்பது மிகவும் கடினமாக இருந்திருக்கும். வீட்டில் பயன்படுத்தும் பொருட்களுக்கு எவ்வளவு மின்சாரம் செலவாகிறது என்ற கணக்கு நமக்கு தெரிந்தால் நாம் அதற்கு ஏற்ப அந்த பொருட்களை பயன்படுத்தி அளவாக மின்சாரத்தை பயன்படுத்தலாம், கணக்காக பணத்தையும் சேமிக்கலாம். மைக்ரோ ஓவன், வாஷிங் மெஷின் ஆகியவை 1 மணி நேரம் ஓடுவதற்கு 2 யூனிட் கரண்ட் தேவைப்படுகிறது. அதேபோல ரெஃப்ரிஜரேட்டருக்கு 24 மணி நேரம் ஓடினால் 1.5 யூனிட் மின்சாரம் செலவாகிறது. மின்விசிறிக்கு 24 மணி நேரத்திற்கு 1 யூனிட் மின்சாரம் செலவாகிறது. 1 டன் ஏசிக்கு 1 மணி நேரத்திற்கு 1 யூனிட் செலவாகிறது. அதாவது ரெஃப்ரிஜரேட்டர் 24 மணி நேரத்திற்கு ஓடுவதற்கு எவ்வளவு யூனிட் தேவையோ அந்த அளவு மின்சார தேவையை ஏசி 1 மணி நேரத்திலேயே எடுத்துக்கொள்கிறது. ஏசி என்பது ஏர் கண்டிஷனர் ஆகும். ஆகவே அவற்றின் பயன்பாட்டினை நாம் கொஞ்சம் குறைத்து கொண்டால் நம்முடைய மின்சார செலவு சிக்கனமாகும். டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப் ஆகியவை 10 மணி நேரம் ஓடினால் அதற்கு செலவாகும் மின்சாரம் 1 யூனிட். கிரைண்டர், மிக்சி அதாவது 750 வாட் உள்ள இந்த பொருட்கள் 1 மணி நேரம் ஓடினால் 1 யூனிட் மின்சாரம் செலவாகும். அயன் பாக்ஸ், 1000 வாட் அயன் பாக்ஸ் 1 மணி நேரம் ஓடினால் 1 யூனிட் செலவாகும். மோட்டார், ஹீட்டர் போன்றவை 1000 வாட் உள்ள மோட்டார், ஹீட்டர் போன்றவை 1 மணி நேரம் ஓடினால் 1 யூனிட் செலவாகும். அதேபோல 60 வாட்ஸ் பல்பு 2 மணி நேரம் எரிந்தாலே அரை யூனிட் மின்சாரம் செலவாகும். செல்போன் 24 மணி நேரம் பயன்பாட்டில் இருந்தால் 1/4 யூனிட் மின்சாரம் செலவாகும். இந்த கணக்குகளை நாம் மனதில் வைத்து கொண்டால் கண்டிப்பாக எரிபொருளை அதாவது மின்சாரத்தை சிக்கனமாக செயல்படுத்தலாம், சிக்கனமாக பயன்படுத்தலாம், பொருளை சேமிக்கலாம், சேமிப்பு கணக்கை உயர்த்தலாம். நன்றி. இதுவரை நீங்கள் கேட்டது மின்சாரத்தில் கணக்கு. அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது கணக்கு துணுக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் செவிக்கு விருந்தாக அமையும் உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. அக்கா, அக்கா வாடி வா, இப்பதான் இந்த வீட்ல உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன திடீர் பண்ணுவேன், காய் தான் அரைஞ்சிட்டு இருக்கேன். காய்கறியா? பரவாயில்லையே, இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கே. எங்கக்கா வாங்குனீங்க? இதோ இந்த மோகன கடையில் தாண்டி 1 கிலோ 25 ரூபான்னு சொன்னான்னு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். என்னது 1 கிலோவா? இல்லையே, இதை பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியாது உன் உள்ள கணை வச்சு நல்லா பாருடி. இல்லக்கா, உண்மையதான் சொல்றேன். இது பார்த்தாலே அளவு தெரியலையா? 1 கிலோ இருக்கிற மாதிரி தெரியலையே. ஐயோ அப்படியா? இந்த படுபாவி என்னை ஏமாத்திட்டானா? நாளைக்கு போறப்ப அவனுக்கு இருக்கு. அவனை சொல்லி என்னடி பிரயோஜனம்? நான் படிச்சிருந்தேன் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? நீங்களும் நினைச்சா இப்பவே படிக்கலாம். அட போடி, என்ன பள்ளிக்கூடம் போய் படிக்க சொல்றீங்களா? பள்ளிக்கூடம் தான் போக வேணாம்க்கா, இருக்கவே இருக்கு நம்ம பெரியார் சமுதாய வானொலி. என்னது பெரியார் சமுதாய வானொலியா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை ஒளிபரப்புறாங்க. அதுல நீங்க ரொம்ப சுலபமா எல்லா கணிதத்தையும் கத்துக்கலாம். அப்படியா? இப்படி ஒரு திட்டம் வேற இருக்கா?
சரி, நாளிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை கேட்கிறேன். வணக்கம் நேயர்களே, இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். சென்ற மாதம் கொடுக்கப்பட்ட பயிற்சியை தவறவிட்ட தோழிகளுக்கு இந்த மாதம் இன்னும் ஒரு வாய்ப்பு. எங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் இயங்கிட்டு இருக்க பெரியார் பண்பலை வழங்கும் காற்றோடு கணிதம் வரும் 26/5/2015 அன்று புதுக்குடியில் அடிப்படை கணிதமான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் ஆகியவற்றில் உங்களுக்கு பயிற்சியை அளிக்கவிருக்கிறது. சென்ற மாத பயிற்சியை தவறவிட்டவர்கள் இம்மாத பயிற்சியில் கலந்து கொண்டு பங்கு பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அணுக வேண்டிய முகவரி: பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம், பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம், பெரியார் நகர், வல்லம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. கணித மேதை ராமானுஜம் 33 ஆண்டு காலமே உயிர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலம் 1887 முதல் 1920 வரை. அதேபோல் கிரேக்க வீரர் அலெக்சாண்டர் 33 ஆண்டுகளே உயிர் வாழ்ந்தார். அவரது காலம் கிமு 323 முதல் கிமு 356 வரை. சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த போது இயேசு கிறிஸ்துவின் வயதும் 33 தான். 16, 17, 18, 19, 20, 21, 22 ஆகிய தினங்களில் நடந்த வரலாற்று செய்திகளை வரிசையாக காண்போம். 1971 டிசம்பர் 16 வங்கதேசம் பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. 1947 டிசம்பர் 17 அமெரிக்காவின் போயிங் B-47 ஸ்ட்ரேட்டா ஜெட் விமானம் பறந்த தினம். 2000 ஆண்டு டிசம்பர் 18 ஐநா அமைப்பு சர்வதேச குடியேறுபவர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 1961 டிசம்பர் 19 போர்ச்சுகீசிய ஆட்சியின் கீழ் இருந்த கோவா, டையூ, டாமன் இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட தினம். டிசம்பர் 20 ஐநாவால் சர்வதேச மனித ஒருமைப்பாட்டு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அமெரிக்க அப்பல்லோ 8 விண்கலம் மூலம் மனிதனை நிலவிற்கு அனுப்பிய தினம் 1968 டிசம்பர் 21. கணித மேதை சீனிவாச ராமானுஜர் பிறந்த தினம் 1887 டிசம்பர் 22. 16 சுதந்திர தினம், 17 விமானம் பறந்த தினம், 18 குடியேறுவோர் தினம், 19 கோவா டையூ டாமன் இணைக்கப்பட்ட தினம், 20 சர்வதேச மனித ஒருமைப்பாட்டு தினம், 21 அப்பல்லோ விண்கலம் மனிதனை நிலவிற்கு அனுப்பிய தினம், 22 சீனிவாச ராமானுஜர் பிறந்த தினம். இதுவரை நீங்கள் கேட்டது கணக்கு துணுக்கு. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தது. மீண்டும் இதன் மறு ஒலிபரப்பினை நாளை காலை 9 மணிக்கும் மதியம் 1 மணிக்கும் மாலை 5 மணிக்கும் கேட்டு மகிழலாம். தவிர i-radio live என்கிற இணையதளத்திலும் இந்நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.